வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்ததுடன் பிரதமர் இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடிய ஷேக் ஹசீனாவின் உறவினர்தான் ராணுவ தலைமை தளபதி வாக்கர்-உஸ்-ஜமான் என்ற புதிய தகவல் சர்வதேச அரசியல் அரங்கை அதிர வைத்துள்ளது. யார் இந்த வாக்கர்-உஸ்-ஜமான்? அதிகாரமிக்க ஒரு பிரதமரையே நாட்டை விட்டு போகுமாறு சொல்லிய வங்கதேச ராணுவ தலைமை தளபதி வாக்கர்-உஸ்-ஜமான் யார் என்ற தகவல் வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1971ஆம் ஆண்டு வங்கதேச சுதந்திர போரில் பங்கேற்றவர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலையில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த 2018ஆம் ஆண்டு அந்நாட்டு அரசு முடிவு செய்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து அரசு நிறுத்தி வைத்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன் இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்தப் போவதாக பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு அறிவித்தது. இதனை எதிர்த்து வங்கதேச மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். போராட்டம் உச்சத்தை தொட பிரதமர் ஷேக் ஹசீனா பேச்சுவார்த்தைக்கு விடுத்த அழைப்பை நிராகரித்த போராட்டக்காரர்கள் மார்ச் டு டாக்கா திட்டத்தை அறிவித்தனர். உச்சகட்டமாக போராட்டக்காரர்கள் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டதால் 45 நிமிடங்கள் மட்டுமே உங்களுக்கு தரப்பட்டு உள்ளது என்று ஷேக் ஹசீனாவிற்கு கெடு விடுத்தார் ராணுவ தளபதி வாக்கர்-உஸ்-ஜமான். அவர் வேறு யாருமல்ல, ஷேக் ஹசீனாவின் உறவினர் என்பதுதான் உலக நாடுகளை மொத்தமாக அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது. பின்பு 76 வயதான வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனது சகோதரி ஷேக் ரிஹானாவுடன் சேர்ந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் டாக்காவை விட்டு வெளியேறி இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் தரையிறங்கினர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அனுபவம் மிக்க வாக்கர்-உஸ்-ஜமான் 1966ஆம் ஆண்டு டாக்காவில் பிறந்தவர். லண்டனில் உயர்கல்வி பயின்ற அவர் ராணுவ ஜெனரல் முகமது முஸ்தாபிசூர் ரஹ்மான் மகளை திருமணம் முடித்தார். முகமது முஸ்தாபிசூர் ரஹ்மான் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு தூரத்து சொந்தமாம். 3 ஆண்டுகால வங்கதேசத்தின் ராணுவ தலைமை தளபதியாக கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதிதான் பொறுப்பேற்றார். அவர் பதவிக்கு வந்த 2 மாதங்களுக்குள் எதிர்பாராத அரசியல் சிக்கல்கள் எழுந்து இருக்கின்றது. தூரத்து சொந்தமான இவ்வளவு நாள் நம்பிக்கைத்தக்க ஆளாக இருந்த ராணுவ தளபதியே ஷேக் ஹசீனாவை வெளியேறச் சொல்லி ராணுவ ஆட்சியை பிடித்துள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹசீனாவின் உறவினர் என்பதாலேயே கடும் நெருக்கடியில் இருந்து அவரை காப்பாற்ற பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டிலிருந்து தப்பிக்கவும் உதவியதாக ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் உறவினர் என்பதை நம்பியே ராணுவ தலைமை தளபதியாக ஜமான் நியமிக்கப்பட்டார். தற்போது துரோகம் செய்துவிட்டார் என்றும் பல கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.